Hi friends, வணக்கம் and welcome back to Devi Plus Kitchen. இந்த மழை டைம்க்கு ஏத்த ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். பழம் பொரி, நேந்திர பழம் வச்சு பண்றது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கலருக்காக கொஞ்சமா நான் டர்மரிக் சேர்த்துக்கிறேன், மஞ்சள் தூள். 1/4 டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். மேல் பேட்டர் டேஸ்ட் இல்லாம இருக்கும், சோ அதுக்காக கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேட்டர் பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுட்டு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பேட்டர் ரொம்ப திக்காவும் இல்லை, தின்னாவும் இல்லை. இப்போ நம்ம அடுத்து ஆயில் நம்ம போட்டு சூடு பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நேந்திர பழம் கட் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். நல்லா பழுத்த நேந்திர பழம் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஹாஃபா கட் பண்ணிக்கிறேன். நேந்திர பழம் வச்சுட்டு நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி போட்டிருக்கேன், ஸ்வீட் ரெசிபி. உள்ள நட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு ஃப்ரை பண்ற மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கும். அதை நீங்க செக் பண்ணி பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்க. என் கார்டுல நான் அந்த ரெசிபி ஆட் பண்றேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும் அதுவும். இப்போ எல்லாமே கட் பண்ணியாச்சு, நம்ம பொரிச்சிடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இது குக் பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒரு நேந்திர பழம் எடுப்போம், பேட்டரில் டிப் பண்ணிட்டு போட்டலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்க, அப்பதான் உள்ள நேந்திர பழம் நல்லா குக் ஆகும். அவ்வளவுதான், நல்லா குக் ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். கட்டாயம் ஈவினிங் ஸ்நாக்ஸா ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் மழை சீசன்ல எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ கிளைமேட் எல்லாமே நல்லா தான் இருக்கு. கட்டாயம் நேந்திர பழம் வாங்கி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஈவினிங் டீ போட்டு நல்லா ரிலாக்ஸ்டாக இது ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.